விஜய் வெர்சஸ் ஆர்டி சேகர், பெரம்பூர் தொகுதியில் டஃப் யாருக்கு? பூர்வீக சென்னைன்னு சொல்லப்படுற வட சென்னையில தான் பெரம்பூர் தொகுதி இடம்பெற்றிருக்கு. மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியா இந்த தொகுதி அறியப்படுது. அதோட கால்பந்தாட்ட வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள், கானா பாடகர்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கு. இந்த தொகுதியில வியாசர்பாடி, கொடுங்கையூர், எருக்கஞ்சேரி ஆகிய 3 முக்கிய வருவாய் கிராமங்களும் இருக்குது. இந்த தொகுதியில முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், வட மாநிலத்தவர்களோட எண்ணிக்கை கணிசமா இருக்கு. அதுலயும் குறிப்பா கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. பூர்வீகமாக தலித்துகள் அதிக அளவில் வசிக்கிற பகுதியாகவும் இந்த பகுதி அறியப்படுது. அந்த வகையில மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 30% தலித்துகள் இருக்காங்க. இந்த தொகுதியோட வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாகவும் தலித் மக்கள் இருக்காங்க. சென்னை மாநகர்ல தினமும் குவீர சுமார் 3000 டன் குப்பை இந்த தொகுதியில 333 ஏக்கர் பரப்பளவிலான கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்துல தான் கொட்டப்படுது. கொடுங்கையூர் கால்வாய், கேப்டன் கால்வாய், வியாசர்பாடி கால்வாயில 365 நாட்களும் சாக்கடை நீர் ஓடுவதை தடுக்காததால கொசு உற்பத்தி மையமாவே மாறி இருக்கு. கொடுங்கையூர் குப்பை கிடங்கால ஏற்பட்ட நிலத்தடி பாதிப்பு, மணலையில தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையால பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு அறிவியல் பூர்வமா ஆய்வு செய்யாதது, குப்பை கிடங்கில் ஏற்படும் தீயால் உருவாகும் புகை மாசு போன்றவைதான் இந்த பகுதியோட பெரும் பிரச்சனையா இருக்குது. இந்த தொகுதியில ஆண் வேட்பாளர்கள் 1,07,995 பேர், பெண் வேட்பாளர்கள் 1,14,726 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 71 பேர்னு மொத்தம் 2,22,792 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதுவரைக்கும் 16 சட்டப்பேரவை பொது தேர்தல்கள், ஒரு இடைத்தேர்தலை இந்த தொகுதி சந்திச்சிருக்கு. இதில் 9 முறை திமுக, 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தலா 2 முறை அதிமுக, சுயேட்சைகள் 1 முறை காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்த தொகுதி பெரும்பாலான காலங்கள்ல திமுகவோட கோட்டையாக தான் பார்க்கப்படுது. கடந்த 2001, 2006, 2011 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல பெரம்பூர்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அந்த கட்சி இடம்பெற்ற கூட்டணியே ஆட்சியிலும் இருந்தது. 2016 அதிமுக வேட்பாளர் பி. வெற்றிவேல் தான் வெற்றியும் பெற்றிருந்தார். அதிமுகவும் 2வது முறையா ஆட்சியை கைப்பற்றுச்சு. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுக உடைந்த போது அவர் அமமுகவுக்கு சென்றதால தகுதி நீக்கமும் செய்யப்பட்டாரு. பின்னர் நடைபெற்ற இடைத்தேர்தல்ல திமுகவோட ஆர்டி சேகர் இந்த தொகுதியை தன்வசமா வச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்ததால தொகுதிக்கு அவரால் எந்த திட்டத்தையுமே கொண்டு வர முடியல. 2021 தேர்தல்ல 2வது முறையா ஆர்டி சேகர் வெற்றி பெற்று ஆளுங்கட்சி எம்எல்ஏவான பிறகுதான் பூங்காக்கள், உடற்பயிற்சி கூடங்கள் சீரமைப்பு, விளையாட்டு திடல்கள் மேம்பாடு, குத்துச்சண்டை அரங்கம், கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்துல பழைய குப்பைகளை அகற்றி அந்த இடத்தை மீட்டெடுக்கும் பணி, முதல்வர் படைப்பகம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சார். இந்த தேர்தல்ல திமுக சார்பில் மீண்டும் ஆர்டி சேகர் களம் காண இருக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜயும் இந்த தொகுதியில போட்டியிடுறதால இந்த தொகுதி விஐபி தொகுதியா மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழனும் போட்டியிடுறார். அதிமுக கூட்டணியில பாமக சார்பில் திலகபாமா போட்டிடுறாங்க. கடந்த 2016 தேர்தல்ல இந்த தொகுதியில பாமக தனிச்சு போட்டியிட்டப்போ சுமார் 3500 வாக்குகளே வாங்கினாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அதிமுக மற்றும் பாஜகவையே நம்பி பாமக களத்துல இறங்கி இருக்கு. கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் எந்த அளவுக்கு பாமகவுக்கு கை கூடும் அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் கடந்த தேர்தல்ல 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இந்த தேர்தல்ல திமுகவின் தேர்தல் அறிக்கை அவருக்கு கூடுதல் பலத்தை கொடுத்தாலும் விஜயோட வருகை, அவரின் நட்சத்திர வெளிச்சம், புதிய வாக்காளர்களோட தாக்கம் அப்படின்னு போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.